2026 வியூகங்களை தொடங்கிய கட்சிகள். திமுகவுக்கு ஷாக் தரும் கூட்டணி. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்கிட்டாங்க. பணிகள் அப்படின்னு சொல்றதை விட வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் பொருத்தமாக இருக்கும். தமிழக அரசியலை புரட்டி போட்ட நிகழ்வாக கடந்த ஆண்டு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னை அரசியல் பிரகடனப்படுத்தி கொண்டதோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விஜய் முன்வைத்த முழக்கம் தமிழக அரசியலை சற்று அசைத்து பார்த்து விட்டது அப்படின்னே சொல்ல வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் சுமார் 3/4 நூற்றாண்டாக மாறி மாறி வந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிக்கு ஒரு மாற்று, மதச்சார்பற்ற ஒரு மாற்று என்பதையும் தாண்டி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதும் சற்று வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. திமுக அதிமுக கூட்டணிகளில் மாறி மாறி இணைந்து பயணித்தாலும் அதிகாரத்தில் பங்கு என்பது இல்லாமல் இருப்பதை நினைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதங்கப்படுகிறது என்பதையும் மறக்க முடியாது. அவ்வப்போது அது பற்றி அவங்க பேசிட்டு வராங்க. அது நியாயமானதும் கூட என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல பாமகவும் ஆட்சியில் பங்கு கேட்பதை முதன்மை கருத்தாக இப்போது முன்வைக்கிறது போல தெரிகிறது. தமிழகத்தில் விடுதலை பெற்ற நாள் முதல் தொடர்ந்து 1967ஆம் ஆண்டு வரை அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகாவது ஆட்சியில் இடம்பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு இயக்கமும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. பாஜகவோ அதிமுகவையும் பாமகவையும் இதர சிறு கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்காங்க. ஆனால் தலைமை பொறுப்பை அதிமுக விட்டு கொடுக்க தயாராக இல்லை. பாஜகவோ தனது தலைமையில்தான் கூட்டணி என்கிற நிலைப்பாட்டோடு இருப்பதால் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. போக போக பாஜகவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அதனால தான் புதிய மாநில தலைவர்களை தேர்வு செய்யும் பணியில் பாஜக தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. பாஜகவினுடைய மாநில தலைவர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் பொறுப்பாளர்களை அக்கட்சி அறிவித்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான பாஜக புதிய தலைவர் தேர்வு செய்வதற்கான தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்தமான் பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை தொடர்ந்து பதவியில் நீடிப்பாரா அல்லது அவருக்கு பதில் புதிய தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படின்னு இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். இதை பொறுத்தே பாஜகவின் கூட்டணி எப்படி அமைய போகிறது என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரி கட்சிகள் அரசின் எந்த குறையுமே பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருந்து வந்தாங்க. எப்போதாவது பிரச்சனைகள் பெரிதாக வெடித்தால் அந்த கட்சிகளின் சார்பில் இயங்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அல்லது விவசாய சங்கங்கள் மூலமாக குரல் கொடுப்பாங்க. அதுவும் கூட பெரிய சங்கமாக இருக்காது, பெரிய ஒரு போராட்டமாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஆனால் இப்போது 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக கூறி அந்த 2 கட்சிகளுமே நேரடியாகவே தங்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. அடுத்த கல்வியாண்டில் 2025-26 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்போடு நிறைவேற்றி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதாவது சரியான விளக்கம் கொடுத்தாரு. அரசு பள்ளிகள் தனியாருக்கு தாரை வார்க்கலை, அரசு பள்ளிகள் படித்த தனியார் பள்ளிகள் சங்கத்தில் இருக்கவங்க அந்த நிதியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. இது கல்வியை தனியார்மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சில கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு தெரிவித்தாங்க. அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் கொடுத்தார். இது ஏழை எளிய குழந்தைகளுடைய கல்வி உரிமையை பறிக்கும் செயல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு நிதி சுமையை காரணம் காட்டி தனியாருக்கு தத்து கொடுப்பது நியாயமற்றது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தார். அதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் கொடுத்து அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளருக்கு விளக்கம் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னார். அதே போன்று முத்தரசனும் ஊரக பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய ஆரம்ப பள்ளிகளில் பெரும்பாலும் பட்டியலின மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக பிரிவு மாணவர்கள் தான் பயின்று வராங்க. அரசு பள்ளிகளில் 500 பள்ளிகளை தனியாரிடம் வழங்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தாவேகாவின் அறிவிப்பை வரவேற்று மகிழ்ந்தாங்க. விசிகாவை பொறுத்தவரை அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா பிரச்சனையால் ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாலும் அவர் வேறு எந்த கட்சியிலும் சேரவில்லை என்பதால் இன்னமும் அதிகாரத்தில் பங்கு என்கிற அவரது குரலுக்கு மதிப்பு இருக்கதாக தெரிகிறது.
மேலும் நாம் தமிழர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருப்பதை கண்டித்து எதிர்க்கட்சிகளுடைய போராட்டங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்காரு திருமாவளவன். இதனால எல்லா திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே தேர்தல் வியூகங்களாகவே பார்க்கப்படுகிறது. திமுகவுக்கு நெருக்கடி தந்து கூடுதல் இடங்களை பெற இடதுசாரிகளும் காங்கிரசும் பிற கட்சிகளுக்கும் தாவேக ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணியில் மாற்றம் ஏற்பட்டு விடாது என்றும் சொல்லிவிட முடியாது. எப்படியாயினும் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் அப்படின்னு 4 முனை போட்டி நிச்சயமாக நிலவப் போகிறது என்பது மட்டும்தான் தெரிகிறது. இதில் எந்த கட்சி வலுவான கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்தே போட்டியினுடைய முடிவு வலிமை அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.